ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது வீட்டில் கடன் தீர்ந்து செல்வம் சேர செய்ய வேண்டிய பரிகாரங்கள். வீட்டில் பொதுவாக என்னதான் நாங்கள் உழைத்தாலும் கடன் தீரவில்லை, செல்வம் தங்கவில்லை என்று கூறுவார்கள். பொதுவாக கடன்பட்டான் நெஞ்சோடு கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கூறுவார்கள். அந்த வரிசையிலே 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் வருகிறது, எதனால் கடன் சேருகிறது, இது பல பிரச்சனைகள் உண்டு. ஜாதகத்திலே 6ஆம் அதிபதியான தசையோ அல்லது 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புத்தியோ அல்லது 6ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தாலோ அந்த லக்னத்துக்கு அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி சத்ரு ரோகஸ்தான அதிபதியாக இருந்தாலும் இப்படி கடன் தீரவே தீராது, எந்த நாளுமே உழைத்து கொண்டே இருந்தாலும் கடன் தீரவில்லை என்று மன உளைச்சல் ஏற்படும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் 6ஆம் இடத்தை சத்ரு ரோக ருணஸ்தானம் என்று கூறுவார்கள். இதற்கு பல வழி உண்டு. ஏனென்றால் கடன் என்பது ஒரு மனதினை கலங்க வைக்கின்ற ஒரு இடமாக அமைகிறது. அந்த வரிசையிலே கடன் தீர என்ன செய்ய வேண்டும் என்பது 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். பொதுவாக கடன் தீர்வதற்கு பல வழிகள் உண்டு. அதில் ஒன்று, அதாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களிலே ஒரு பாத்திரத்திலே பன்னீர் ஊற்றி, அதாவது பன்னீர் பாட்டில் கடையிலே கிடைக்கும், 10 ரூபாய் கூட கிடைக்குது. அந்த மாதிரி பன்னீர் பாட்டில், சிறிது மஞ்சள் தூள், அதில் பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்துவிட்டு வீட்டிலே 4 எண்ணெய், அதாவது கூறுவார்கள் அந்த 4 எண்ணெய் சேர்த்து காமாட்சி அம்மன் விளக்கு என்றீங்களா அது, அல்லது குத்து விளக்கு அல்லது அகல் விளக்கு, இது நடு வீட்டிலே ஏற்ற வேண்டும். எல்லோரும் முடிந்தவர்கள் அந்த அன்று வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இது மாலை நேரத்திலும் அல்லது காலை நேரத்திலும் உங்களுக்கு எந்த நேரம் ஓய்வு கிடைத்தோ அந்த நேரத்தில் இது செய்யலாம். அது சிறந்த முறையில் உங்களுக்கு கடனை தீர்ந்து செல்வத்தை கொடுக்கும். இந்த 4 தீபம் ஏற்றி ஒரு சிறிய தட்டிலே சிறிது பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் இதை வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும், நம்ம வீட்டில் பூஜை அறை வச்சுருப்போம், சில பேர் படம் வச்சுருக்காங்களே அதை சில பேர் நடுவிடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு ஊதுவத்தி காமிச்சு கற்பூர ஆர்த்தி காமிச்சு ரொம்ப சிறப்பாக மனமுருகி கடன் தீர வேண்டும், செல்வம் சேர வேண்டும் என்று அதில் 9 1 ரூபாய் நாணயங்கள் வைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டு பின்பு அந்த நாணயத்தை எடுத்து பீரோலோ அல்லது பெட்டியிலோ நீங்கள் பணம் வைக்கின்ற இடத்திலே வைக்கலாம். சிறிது ஏலக்காயும் சேர்த்து அதை வைத்தால் ரொம்ப விசேஷம். பச்சை கற்பூரம் சேர்த்து வைப்பு இது சிறப்பு. இது மட்டுமல்லாமல் எளிய முறையிலே நாம் எல்லோரும் ஆலயத்திலே சென்று வழிபடுகின்ற ஒரு முறையிலே தேய்பிரை அஷ்டமி என்று கூறுவார்கள். இந்த தேய்பிரை அஷ்டமி நாளிலே கால பைரவர் சந்நிதியிலே சென்று பைரவ பெருமானை மனமுருகி வேண்டிக் கொண்டு அவருக்கு 2 64 மிளகு வீட்டிலே முடி போட்டு, ஒன்று மஞ்சள் துணியிலும் ஒன்று சிகப்பு துணியிலும் முடி போட்டு கொள்ள வேண்டும். ஒரு தேங்காயை உடைத்து பைரவர் சந்நிதியிலே, அதாவது பைரவர் முன் எதிர்ப்பு சிறிது பச்சை அரிசி வைத்து அதன் மீது 2 முடி தேங்காய் வைத்து ஒன்றில் நல்லெண்ணெய், அதில் சிவப்பு முடிந்த 64 மிளகு, இன்னொன்று மஞ்சள் துணியில் முடிந்த 64 மிளகு வைத்து தீபம் ஏற்றி பைரவரை ஆத்மாத்மாக வேண்டிக் கொண்டால் இது 12 ராசிகர்களுக்கும் செய்தால் கடன் விரைவிலே தீர்ந்துவிடும் என்பது கண்கூடாக கண்ட உண்மை. இதை செய்து பாருங்கள். அதே போல் நீங்கள் கடன் கொடுப்பதை செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் சிறிதளவு கடன் கட்ட வேண்டும். தீராத கடனும் தீர்ந்துவிடும். இதை செய்து பாருங்கள். அந்த லட்சுமி நாராயண அருளால் கடன் விரைவிலே தீர்ந்து வீட்டில் செல்லும் தேரும், கடன் தீரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். யூடியூப் நேயர்களே, இதை செய்து பாருங்கள். கடன் விரைவில் தீரும். இது 12 ராசிக்காரர்களும் செய்யலாம். நன்றி.